இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அபிராமி ராமநாதன் வணக்கங்கள். என்பிஎல் 2025 இந்தியா விட்டு வெள்ளைக்காரன் போய் 75 வருஷம் ஆச்சு. ஆனால் அவன் விட்டுட்டு போன சில நல்ல காரியம், முதல் நல்ல காரியம் வந்து இந்தியாவை ஒருமைப்படுத்தினேன். இல்லைன்னா விட்டு விட்டாக இருந்தோம். மைசூர் எங்கே, ராம்நாடு எங்கேன்னு அதெல்லாம் ஒருமைப்படுத்தி ஒரு இந்தியாவை கொண்டு வந்தது அவன் தான். அதே சமயம் கெடுதலாக பாகிஸ்தானை பிரித்து துண்டு போட்டதும் அவன் தான். வலது கையும் போச்சு, இடது கையும் போச்சு. ஆனால் அவன் பண்ண நல்ல காரியங்களில் ஒன்று நமக்கு இந்த கிரிக்கெட்டுங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவன் தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண. இது வெள்ளைக்காரனுடைய கேம். இது அமெரிக்காவிலலாம் பாப்புலர் கிடையாது. இந்தியாவில் இவ்வளோ வருஷம் ஆண்டதுனால இந்தியா, பாகிஸ்தான் அவன் எங்கேயெல்லாம் அவன் ஆண்டானோ அங்கேயெல்லாம் பாப்புலர் ஆக்கிட்டேன். இதில் பொதுவாக விளையாட்டுங்கிறது எதுக்கு தேவை? அதாவது வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எல்லாத்துலேயும் உண்டு. வெற்றி அடைஞ்சவன் தோல்வி அடைவேன், தோல்வி அடைஞ்சவன் வெற்றி அடைவேன். அதோட டீம் ஒர்க், ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. இதில் இந்த 11 பேர் இருக்காங்கன்னா அந்த 11 பேர் ஒருத்தர் விட்டு கொடுக்குறது இல்லை கிடையாது. எக்காதவங்க விட்டு கொடுப்போம். அவங்களோட ஒரு யூனிட்டி, இப்படி நமக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடைக்கிறது இந்த ஆட்டத்தில் தான். அதுவும் நாள் பூரா விளையாடுறாங்க. அதுவும் எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. அதில் ஒவ்வொருத்தர் மனசுலேயும் நம்மளும் விளையாடக்கூடியதா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம், நான் வந்து 10வது 11வது படிக்கிற வரைக்கும் ஐ எம் கிரிக்கெட் சாம்பியன் தான். ஆனால் அப்புறம் ஏதோ பல காரணங்களுக்காக கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. ஏன்னா இந்த கிரிக்கெட் பால்னால் நெத்தியில் அடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் அது வேண்டாம்ட்டாங்க. இல்லைன்னா எங்கள் வீட்டில் இருக்க கிரவுண்ட்லேயே தான் விளையாடுறது. எங்கள் வீட்டில் இப்போ நான் வீடு கட்டியிருக்க இடம் தான் ஒரு 3 கிரவுண்டு. அதிலே கிரிக்கெட் பீச் வச்சுருந்தேன். அங்கே தான் எல்லோரும் விளையாடுறது. ஏன் அப்போது கிடைச்ச காசுக்கு கிரிக்கெட் பேட்டை வாங்கி அதை வந்து இந்த என்னமோ ஒரு ஆயில், அந்த ஆயிலை போட்டு நாங்கள் தான் அதை க்யூர் பண்ணுறது. க்யூர் பண்ணி அது துணியில் சுற்றி வச்சு காயம்பட்டதுக்கு உப்பு துணி சுற்றுற மாதிரி லின்சிட் ஆயில், அந்த லின்சிட் ஆயிலை போய் அது ஊற வச்சு பண்ணுறது. முதல்ல கார்க் பாலில் விளையாடுறது. அப்படிப்பட்ட கிரிக்கெட்டில் இருந்தவன் தான் நானும். இப்போ இதை நகரத்தார்கள் எது பண்ணாலும் நல்லா பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஐபிஎல் அதுக்கு போட்டியாக என்பிஎல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த என்பிஎல் வந்து இந்த வருஷம் அதில் 16 சங்கங்கள் தலையிட்டிருக்காங்க, சேர்ந்துருக்காங்க. அதுவும் திருவொத்தியூர் சங்கம் இது முன்னின்று நடத்துகிறாங்க. அதுவும் தலைவர் ஒரு பழனியப்பன்னு, செக்ரட்டரி நாராயணன், அப்புறம் பொருளாளர், பொருளுக்கு எப்போவுமே ஆள்ற ஒருத்தர், அவர் பேர் சீனிவாசன். இப்படி ஒரு இது பண்ணி வர்றவங்களுக்கெல்லாம் தங்குற வசதி, சாப்பாட்டு வசதி இவ்வளோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்ச ரூபா செலவு பண்ணி இதை பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணணும்? வெறுமனே வட்டி கடையும், மருந்து கடையும், பேப்பர் கடையை ஆரம்பிக்கிற தொழில் இல்லை. வருங்காலத்தில் இருக்கவங்களாம் விளையாட்டுலையும் ஈடுபடணும். யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் விளையாட்டில் நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கணும். கிரிக்கெட்டில் எவ்வளோ பேர் சான்ஸ் கொடுக்குறோம். அதனால் வெற்றி தோல்வி யாருக்கும் கிடையாது. தோல்வி ஏற்றுக்கிறவன் தான் வாழ்க்கையில் வெற்றி விட முடியும். கிரிக்கெட்டுங்கிறது எல்லோரும் ஜெயிக்க முடியாது. தோக்கிறவன் வந்து அடுத்த ஜெயிக்கிற முன்னேறதுக்கு வழி கிடைக்குது. இப்படிப்பட்ட ஒரு என்பிஎல்லை நல்ல திருவொத்தியூர் சங்கம் பெருசாக நடத்துகிறாங்க. அவங்க நல்ல வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.